गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमोमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुस्तुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், கிருஷ்ணபக்ஷம், சப்தமி திதி, உத்தராஷாடா நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம், அமிர்த யோகம். இப்பேற்பட்ட ஒரு சித்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இதற்கு முன்பு போன வாரம் 22வது அத்தியாயத்தில் கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் நடந்த விவாகத்தை வர்ணித்தாள். மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். அதில் போன அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் சொன்னாள், ஏதத்தே ஆதிராஜஸ்ய மனோச்சரிதமத்புதம் வர்ணிதம் வர்ணனீயஸ்ய ததபத்யோதயம் ஸ்ருணு. இவ்வாறாக ஆதிராஜரான ஸ்வயம்புவ மனு சக்கரவர்த்தி தன்னுடைய பொன்னான தேவஹூதிக்கு ஒரு நல்ல வரன்
பார்த்து, கர்தம பிரஜாபதியை பார்த்து அவருக்கு விவாகம் செய்து வச்ச வைபவத்தை நான் சொன்னேன். இனிமேல் அந்த தேவஹூதி கர்தமரோடு கூட தம்பதியாக கிரகஸ்தாசிரமத்தில் என்ன பண்ணினாள்ங்கிற கதையை சொல்கிறேன், தேவஹூத்தியினுடைய சரித்திரத்தை சொல்கிறேன்னு சொல்லி அந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்லி முடித்தாள் போன அத்தியாயத்தில். இப்போ இந்த அத்தியாயத்தில் கர்தமரும் தேவஹூதியும் அந்த ஆசிரமத்தில் எப்படி தங்களுடைய கிரகஸ்தாசிரமத்தை செஞ்சாளுங்கிற வைபவத்தை எடுத்து சொல்ல போகிறாள். அதை ஸ்ரீதரர் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை எடுத்து சொன்னாள். இந்த 23வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை, த்ரயோவிம்சே ததோ யோக நிர்மிதே சர்வசம்பதி விமானே காமகே சித்ராஹ தயோரதிருதீரியதே. இந்த 23வது அத்தியாயத்தில் கர்தம பிரஜாபதியும் தேவஹூதியும் கிரகஸ்தாசிரமத்தில் என்ன பண்ணாளுங்கிறது சொல்ல போகிறது. தன்னுடைய யோக சக்தியினால் கர்தமர் ஒரு அழகான ஒரு விமானத்தை உண்டாக்கினாள். அது எப்பேற்பட்ட விமானம்னால் காமகம். என்ன அதுக்குள்ளே உட்கார்ந்துட்டு யார் என்னத்தை விரும்பினாலும் அது கொண்டு வந்து தருமாம். அப்பேற்பட்ட வசதியான விமானம். எங்கே போகணும்னு நினச்சாலும் அது தானாக கொண்டு போய் சேர்க்குமாம். ஆட்டோமேட்டிக் பைலட் மாதிரி போய் சேர்க்கும். அப்பேற்பட்ட வசதியான விமானம். அதை படைச்சு தன்னுடைய பத்னியான தேவஹூதியோடு கூட ஆனந்தமாக எல்லா போகங்களையும் அனுபவிச்சாள்ங்கிறதாக இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். அதான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரின்னு சொன்னாள். த்ரயோவிம்சே ததோ யோக நிர்மிதே சர்வசம்பதி விமானே காமகே சித்ரா தயோரதிருதீரியதே. இப்பொழுது இந்த அத்தியாயத்தை பார்ப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे त्रयोविंशोऽध्यायः. श्रीहरये नमः. मैत्रेय उवाच पितृभ्यां प्रस्थिते साध्वी पतिमिङ्गितकोविदा नित्यं पर्यचरत्प्रीत्या भवानीव भवं प्रभुं. தன் பிதாவான ஸ்வயம்பு மனு தன்னை கர்தம பிரஜாபதியோடு கூட விவாகம் முடிஞ்சு விட்டுட்டு அவர் திரும்பி ஊருக்கு போய் சேர்ந்தாள். அது போய் சேர்ந்த பிறகு பித்ருபியாம் பிரஸ்திதே சாத்வி, அப்பா கிளம்பி போன பிறகு மகா சாத்வியான அந்த தேவஹூதி பதிமிங்கித கோவிதா, இங்கிதமாக தன் பர்த்தா என்ன நினைக்கிறாரோ அதை புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து சிசுரூஷ செய்யறதுல கெட்டிக்காரி அவள். பதிமிங்கித கோவிதா நித்தியம் பர்யச்சரத் பிரீத்யா, தினசரி ரொம்ப சந்தோஷத்தில் கூட அவருக்கு சிசுரூஷ பண்ணுவலாம். எப்படின்னாள், பவானீவ பவம் பிரபும், எப்படி பரமேஸ்வரனுக்கு அவருடைய மனைவியான பார்வதி தேவி பவானி சிசுரூஷ பண்ணுவளோ அப்படின்னாள். ஏன்னா பரமேஸ்வரனும் அப்படி தான் கர்தம பிரஜாபதி மாதிரி ஒரு ஜடையை போட்டுண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கப்பட்டவர். மகாவிஷ்ணு மாதிரி போகத்தில் ரசிக்க நல்ல அவர். அதே மாதிரி இங்கேயும் அதை அந்த கம்பேரிசன் சொன்னால், பரமேஸ்வரனுக்கு பார்வதி எப்படி சிசுரூஷ பண்ணுவளோ அப்படி பண்ணாலாம் தேவஹூதி தன் பதியான கர்தமருக்குன்னு சொன்னாள். விஸ்ரம்பேணாத்மசௌச்சேன கௌரவேண தமேன ச சுஷ்ரூஷயா சௌஹிருதேன வாச்சா மதுரையா ச போ. அவள் என்ன பண்ணான்னாள், தன்னுடைய இந்திரியங்களாம் நிகிரகம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப அடக்கத்தோடு கூட ரொம்ப பிரியத்தோடு கூட இனிமையான பேச்சுக்களை பேசி, மதுரையா வாச்சானாள், ரொம்ப இனிமையான பேச்சோடு கூட சௌஹிருதேன சுஹൃத் பாவத்தோடு கூட அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. அப்படி இருந்துண்டு சிசுரூஷ பண்ணாலாம். விசிருஜ்ய காமம் தம்பம் ச, தன்னுடைய இந்திரியங்களெல்லாம் புலனெல்லாம் அடக்கி அவர் என்ன கர்மாக்கள் செய்கிறதுக்கு அனுஷ்டானம் செய்கிறதுக்கு சொல்கிறாரோ அதுக்கு அனுசரணையாக இவளும் விரதங்களை உபாசிச்சுண்டு இருந்தாள்னு சொன்னாள். அப்ரமத்தோத்யதா நித்யம் தேஜீயாம் சம் அதோஷயத் விசிருஜ்ய காமம் தம்பஞ்ச
द्वेषं लोभमघं मदम् अप्रमत्तोद्यता नित्यं தேஜீயாம்சமதோஷயத். தேஜீயாம்சம் பரம தேஜஸ்வியான அந்த கர்தமரை அவருக்கு அப்ரமத்தோத்யதா துளி கூட சோம்பல் இல்லாமல் ரொம்ப உற்சாகத்தோடு கூட சிசுரூஷ பண்ணாலாம். அவர் கேட்டதுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யலாம். அப்படி பண்ணி அவரை சந்தோஷம் பண்ணாலாம். அதோஷயத்து அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினாள். சவை தேவர்ஷிவர்யஸ்தாம் மானவீம் சமனுவிரதாம் தெய்வாத் கரீயச பிரத்யுஹு ஆசாசானாம் மகாசிஷா. இவர் எப்பேற்பட்டவர் கர்தமர். தேவர்ஷிகளுக்கு எல்லாரையும் விட மிகவும் உசந்தவர் அவர். அப்பேற்பட்ட அந்த கர்தமர் அவர் தெய்வம் கொடுக்கறத விட ஜாஸ்தி அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர். தேவதைகள் தெய்வம் என்ன கொடுக்குமோ அத்தனை ஆசீர்வாதங்கள் அத்தனை அனுகிரகங்கள் இருக்கே அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அந்த கர்தம பிரஜாபதி. தன் பர்த்தா என்று மனசை நினைச்சு எல்லா விதமான விரதங்களையும் அனுஷ்டானம் பண்ணி அவருக்கு ஒத்தாசையாக இருந்தாளாம் அவள். தெய்வாத் கரீயச பிரத்யுஹு ஆசாசானாம் மகாசிஷா காலேன பூயசா க்ஷாமாம் கர்ஷிதாம் விரதச்சர்யயா பிரேமகத்கதயா வாசா பீடிதா கிருபயா ப்ரவீத். இவ்வாறாக அவள் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தன் பர்த்தாவான கர்தமருக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இருந்தாள். அப்படி பண்ணி 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 வயசும் ஆயிடுத்து, உடம்பெல்லாம் சித்திலமாக போயிடுத்து. பல விதமான விரதங்களை அனுசரிச்சதுனால உடம்பெல்லாம் சித்திலமாக போய் ஒரே கிழத்தனம் வந்து கொடுத்தவளுக்கு. அப்படி இருந்தாள். உடம்பெல்லாம் ரொம்பவும் பலகீனமாயிட்டாள். காலேன புயசா க்ஷாமாம் கர்ஷிதாம் விரதச்சரியையா கர்ஷிதாம். எல்லா விரதங்களையும் பர்த்தாவுக்கு அனுசரணையாக எவ்வளவு உபாசிப்பள். அதனால அப்படி அழைச்சி போயிட்டாளாம். இதை ஒரு நாளைக்கு கர்தம பிரஜாபதி பார்த்தாள். பார்த்தோன்னே திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்து, அடாடா கல்யாணம் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுத்து, இவளை எனக்கு சிசுரூஷ பண்ணிகிட்டே இருந்திருக்காள் இத்தனை வருஷம், வேற ஒரு விதமான தம்பத்திய உறவும் வச்சுக்காமல். இன்னும் அவருக்கு தோணி தொண்டை அடைக்க பேச ஆரம்பித்தாள். பிரேம கத்கதயா வாசா பீடிதா கிருபயா ப்ரவீத். அவளை பார்த்து ரொம்ப பிரியத்தோடு கூட பேச ஆரம்பித்தாளாம் கர்தம பிரஜாபதி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீய ஸ்கந்தே த்ரயோவிம்சோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. மைத்ரேய உவாச்ச पितृभ्यां प्रस्थिते साध्वी पतिमिङ्गितकोविदा नित्यं पर्यचरत् प्रीत्या भवानीव भवं प्रभुं विश्रम्भेणात्मशौचेन गौरवेण दमेन च शुश्रूषया सौहृदेन वाचा मधुरया च भो
விசிருஜ்ய காமம் தம்பம் ச விசிருஜ்ய காமம் தம்பம் ச விசிருஜ்ய காமம் தம்பம் ச த்வேஷம் லோபம் அகம் மதம் த்வேஷம் லோபம் அகம் மதம் த்வேஷம் லோபம் அகம் மதம் த்வேஷம் லோபமகம் மதம் அப்ரமத்தோத்யதா நித்யம் அப்ரமத்தோத்யதா நித்யம் அப்ரமத்தோத்யதா நித்யம் தேஜீயாம் சமதோஷயத் தேஜீயாம் சமதோஷயத் தேஜீயாம் சமதோஷயத் சவை தேவர்ஷிவர்யஸ்தாம் சவை தேவர்ஷிவர்யஸ்தாம் சவை தேவர்ஷிவர்யஸ்தாம் மானவீம் சமனூரதாம் மானவீம் சமனூரதாம் மானவீம் சமனூரதாம் தெய்வாத் கரீயசத்பத்யுः தெய்வாத் கரீயசः பத்யுः தெய்வாத் கரீயசः பத்யுः ஆஷாசானாம் மகாஷிஷः ஆஷாசானாம் மகாஷிஷः ஆஷாசானாம் மகாஷிஷः காலேன பூயசா க்ஷாமாம் காலேன பூயசா க்ஷாமாம் காலேன பூயசா க்ஷாமாம் கர்ஷிதாம் व्रतचर्यया கர்ஷிதாம் व्रतचर्यया கர்ஷிதாம் व्रतचर्यया प्रेमगद्गदया वाचा प्रेमगद्गदया वाचा प्रेमगद्गदया वाचा पीडितकृपया ब्रवीत् पीडितकृपया ब्रवीत् पीडितकृपया ब्रवीत् ஸ்ரீஹரயே நமஹ. பொழுது கர்தமர் பேச ஆரம்பித்தாள். தேவஹூதிகிட்டேன்னு சொல்ல ஆரம்பித்தாள். கர்தமுவாச்ச துஷ்டோகம் அத்ய தவ மானவி மானதாயாः சுஷ்ரூஷயா பரமயா பரயா ச பக்தியா யோ தேஹினாம் அயமதீவ சுஹ்ருத் ஸ்வதேஹः நாவேக்ஷிதः சமுச்சிதः க்ஷபிதும் மதர்த்தே. கர்தம பிரஜாபதி தேவஹூதியை பார்த்து தொண்டை அடைக்க பேச ஆரம்பித்தாள். கத்கதையா வாச்சான்னாள், தொண்டை அடைக்க. ஏன்னா இத்தனை வருஷங்கள் தனக்காக தன் உடம்பை கிளிஷ்யம் பண்ணிண்டு உன்னையும் பார்க்காமல் தன்னுடைய சந்தோஷத்தையே பார்க்காமல் தியாகம் பண்ணி இத்தனை வருஷங்கள் எனக்கு பரிச்சரணை பண்ணி உபகாரம் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காளேன்னு பேச ஆரம்பித்தாள். துஷ்டோகம் அத்ய தவ மானவி மானதாயாः சுஷ்ரூஷயா பரமயா பரயா ச பக்தியா. உனக்கு என் மேலே இருக்கிற பக்தியும் எனக்காக நீ உடம்பை தியாகம் பண்ணி எப்போ பார்த்தாலும் எனக்கு சுஷ்ரூஷை பண்ணிகிட்டே இருந்திருக்கே, நான் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கெல்லாம் உபகாரமாக இருந்திருக்கே நீ, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாள். யோ தேஹினாம் அயம் அதீவ சுஹ்ருத் ச தேகா. தேகம்னு வச்சுருக்கப்பட்ட எல்லா ஜந்துக்களுக்கும் அந்த அவளுடைய உடம்பு தான் ரொம்ப முக்கியம், அதனுடைய இன்பம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கப்படுறது இல்லையா? யார் தேகினாம், யாருக்கு தேகம்னு ஒன்று ஏற்பட்டு கொடுத்தோ அவள் அந்த தேகத்து மேலே பிரியத்தை வச்சு அதை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்ப்பாளே. நாவேக்ஷிதா சமுச்சிதா க்ஷபிதும் மதர்த்தே. ஆனால் நீ என்ன பண்ண, உன்னுடைய உடம்பை தியாகம் பண்ணி தனக்கு ஒன்று வேணுங்கிறது நினைக்காமல் எனக்கு சுஷ்ரூஷை பண்ணியிருக்கியேம்மா, இத்தனை நாளாக எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கியே, ரொம்ப சந்தோஷம் நாள். துஷ்டோகமத்ய தவ மானவி மானதாயாः சுஷ்ரூஷயா பரமயா பரயா ச பக்தியா யோ தேஹினாம் அயம் அதீவ சுஹ்ருத் ச தேகः நாவேக்ஷிதः சமுச்சிதः
க்ஷபித்தும் மதர்த்தே, எனக்காக நீ பண்ணியிருக்கியே, சந்தோஷம் நாள். ஏமே ஸ்வதர்ம நிரதஸ்ய தபஸ்ஸமாதி வித்யாத்மயோக விஜிதா பகவத் பிரசாதாக தானேவதே மதனுசேவனயா வருத்தானே திருஷ்டிம் பிரபஷ்ய விதராமி அபயான் அசோகான். ஏமே ஸ்வதர்ம நிரதஸ்ய தபஸ்ஸமாதி வித்யாத்மயோக விஜிதா பகவத் பிரசாதாக தானேவதே மதனுசேவனயா வருத்தானே திருஷ்டிம் பிரபஷ்ய விதராமி அபயான் அசோகான். கர்த்தமர் சொன்னால், மேலும் எனக்கு பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. ஏன்னா நான் பகவத் ஆராதனம் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமாக நான் பகவானை நோக்கி தபஸ் பண்ணியிருக்கேன். வித்யாத்ம யோக விஜிதா பகவத் பிரசாதாக தானேவதே மதனுசேவனையா வருத்தானே. ஆனால் நீ என்ன பண்ண? நீ எனக்கு சிசுரூஷை பண்ணிட்டே உன் காலத்தை கடத்திவிட்டு, உனக்கு எனக்கு என்னென்னலாம் அனுகிரகங்கள் கிடைச்சதோ அதெல்லாம் உனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்லன்னு நீ எனக்கு சிசுரூஷை பண்ணுறதுலையே மனசை வச்சுட்டு இருந்திருக்கே. ஆகையினால எனக்கு என்னென்னலாம் பாக்கியங்கள் கிடைச்சதோ, பகவத் அனுகிரகம் கிடைச்சதோ அதெல்லாம் உனக்கும் கொடுக்க போகிறேன்னாள். ஏனென்றால் நீ எனக்கு சிசுரூஷை பண்ணியிருக்கே இல்லையா? அதனால தானேவதே மதனுசேவனயா வருத்தானே திருஷ்டிம் பிரபஷ்ய விதராமி அபயான் அசோகான். நான் உனக்கு அனுகிரகம் பண்ணி யாராலையும் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் உனக்கு எடுத்து காட்டுறேன்னு சொன்னாள். உனக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன்னாள் கர்தம பிரஜாபதி சொல்லிவிட்டு, அந்யே புனர்பகவதோ புருஹவுத்ரிஜృంభ விப்ரம்சிதார்த்தரச்சனாः கிமுருக்ரமஸ்ய சித்தாசி புங்க்ஷ்வ விபவான் நிஜதர்மதோஹானே திவ்யான்னரைः துரதிகான் நிருபவிக்ரியாபிஹி. ஆனால் கர்தம பிரஜாபதி சொன்னால், எவ்வளோ விஷயங்கள் பகவானுடைய அனுகிரகத்தால் கிடைக்கிறதே, நம்ம ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்காக கிடைக்கக்கூடிய இந்த விஷய சுக்கங்கள் இருக்கே, அதெல்லாம் என்ன பிரயோஜனம்னால் பகவானுடைய அனுகிரகத்தால் தான் கிடைக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாத்தையும் அவருடைய புருவங்களுடைய அசைப்பு இருந்தால் போதும், அத்தனையும் நஷ்டமாக போய்டும், அத்தனையும் அழிச்சு விடக்கூடிய சக்தி இருக்குது பகவானுக்கு. ஏன்னா இந்த விஷய சுக்காதிகள் இருக்கே அதெல்லாம் க்ஷணத்தில் போயிடும். அந்யே புனர் பகவதா புருவ உத்விஜృంభ விப்ரம்சிதார்த்தரச்சனாக. புருவம்னா புருவம்னு அர்த்தம். பகவானுடைய புருவ அசைப்பு இருந்தால் போருமா, எல்லா விஷய சுக்கமும் மாயமாக மறைஞ்சு போயிடும். அதனால் கிம் உருக்கிரமஸ்ய, பகவான் உருக்கிரமனுடைய புருவ அசைப்பினால நான் அழிஞ்சுப்படும். அதனால் இந்த விஷய சுக்கத்தில் போய் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது. சித்தாசி புங்ஷ்வ விபவான் நிஜதர்மதோஹானே நிஜதர்மதோஹானே. நீ இவ்வளவு பக்தியோடு கூட எனக்காக சேவை பண்ணியிருக்கே இல்லையா? அதனால் எல்லா விதமான விஷய சுகங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் நீ அனுபவிக்கணும்னாள். உனக்கு நான் எடுத்து கொட்டி கொடுக்க போகிறேன்னாள். புங்ஷ்வன்னாள். அது எப்பேற்பட்டது? திவ்யான்னரைஹி துரதிகான் நிருப விக்ரியாபிஹி. நிருப விக்ரியாபிஹி துரதிகான். பெரிய ராஜாக்கள், பெரிய பரம்பரையில் வந்தவாளால் கூட கொடுத்து வைக்காத விஷயங்கள் இந்த விஷய சுகங்கள், அதெல்லாம் உனக்கு நான் அள்ளி கொடுக்க போகிறேன்னாள். ஏன்னா நீ எனக்கு பரிச்சரணை பண்ணி, உனக்கு செல்ஃபில் சாக்ரிஃபைஸ் பண்ணி, எனக்காக நீ சிசுரூஷை பண்ணி, இத்தனை வருஷங்கள் என்னோட கூட இருந்து நீ இப்போது ரொம்ப கிளிஷியமாக போய் ரொம்ப தேகத்தில் பலமில்லாமல் இப்படி இருக்கியேன்னாள். அந்யே புனர் பகவதோ புருஹவுத்விஜృంభ விப்ரம்சிதார்த்தரச்சனாः கிமுருக்ரமஸ்ய சித்தாசி புங்ஷ்வ விபவான் நிஜதர்மதோகான் திவ்யான்னரைः துரதிகான் நிருபவிக்ரியாபிஹி. அடுத்தாப்புல சொன்னாள், ஏவம் ப்ருவாணம் அபலா அகில யோகமாயா
வித்யா விசக்ஷணம் அவேக்ஷ கதாதிராசீத் சம்பிரஸ்ரய பிரணய விக்வலயா கிரேஷத் பிரிடாவலோக விலசத் வசிதானனாக. இவ்வாறு தன் பக்தாவான கர்தம பிரஜாபதி சொல்றத கேட்டுவிட்டு, அவர் பேர்பட்டவர் பரமஞானி, அவர் அப்பேற்பட்டவர் சொல்றத கேட்டுவிட்டு அபலையான இந்த தேவகூதி பாவம் ரொம்பவும் இன்னசென்ட் கேர்ள், அப்பேற்பட்ட அந்த தேவகூதி என்ன பண்ணாள், ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாலாம். ஆஹா, நம்ம பர்த்தா இவ்வளவு பிரியமா நமக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போறாளேன்ட்டு. அப்போ அவருடைய மூஞ்சி இருக்கே, தேவகூதியினுடைய முகம் இருக்கே, அது கொஞ்சம் ஆனந்தமா இருந்துதான். அதோட கூட அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருந்ததுன்னாள். விரீடாவலோக விலசத் ஹசிதானனாக, விலசத்து ஹசிதானனாக, அப்படி சிரிச்சுண்டு புன்சிரிப்போடு கூட தொண்டை அடைக்க பேச ஆரம்பித்தாள். ரொம்ப தேவகூதி பர்த்தாட்டக சொல்ல ஆரம்பித்தாளாம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. கர்தமோவாச்ச 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 துஷ்டோஹமத்ய தவ மானவிமானதாயாः துஷ்டோஹமத்ய தவ மானவிமானதாயாः துஷ்டோஹம் அத்ய தவ மானவிமானதாயாः சுஷ்ரூஷயா பரமயா பரயா ச பக்த்யா சுஷ்ரூஷயா பரமயா பரயா ச பக்த்யா சுஷ்ரூஷயா பரமயா பரயா ச பக்த்யா யோ தேஹினாம் அயம் அதீவ சுஹ்ருத் ச தேஹः யோ தேஹினாம் அயம் அதீவ சுஹ்ருத் ச தேஹः யோ தேஹினாம் அயம் அதீவ சுஹ்ருத் ச தேஹः நாவேக்ஷிதः சமுச்சிதः க்ஷபிதும் மதர்த்தே நாவேக்ஷிதः சமுச்சிதः க்ஷபிதும் மதர்த்தே நாவேக்ஷிதः சமுச்சிதः க்ஷபிதும் மதர்த்தே ये मे स्वधर्मनिरतस्य तपःसमाधी ये मे स्वधर्मनिरतस्य तपःसमाधी ये मे स्वधर्मनिरतस्य तपःसमाधी विद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः विद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः विद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः तानेव ते मदनुसेवनया वरुद्धान् तानेव ते मदनुसेवनया वरुद्धान् दृष्टिं प्रपश्य वितरामि अभयानशोकान् दृष्टिं प्रपश्य वितराम्यभयानशोकान् दृष्टिं प्रपश्य वितरामि अभयानशोकान् दृष्टिं प्रपश्य वितरामि अभयानशोकान् अन्ये पुनर्भगवतो ब्रुवुद्विजृम्भ अन्ये पुनर्भगवतो ब्रुव उद्विजृम्भ अन्ये पुनर्भगवतो ब्रुव उद्विजृम्भ अन्ये पुनर्भगवतो ब्रुव उद्विजृम्भ विभ्रंशितार्थरचनाः किमुरुक्रमस्य विभ्रंशितार्थरचनाः किम् उरुक्रमस्य विभ्रंशितार्थरचनाः किम् उरुक्रमस्य सिद्धासि भुङ्क्ष्व विभवान् निजधर्मदोहान् सिद्धासि भुङ्क्ष्व विभवान् निजधर्मदोहान् दिव्यान्नरैः दुरधिगान् नृप विक्रियाभिः दिव्यान्नरैः दुरधिगान् नृप विक्रियाभिः दिव्यान्नरैर्दुरधिगान् नृप विक्रियाभिः एवं ब्रुवाणम् अबलाखिलयोगमाया एवं ब्रुवाणमबलाखिलयोगमाया एवं ब्रुवाणमबलाखिलयोगमाया विद्या विचक्षणमवेक्ष्य गताधिरासीत् 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 विद्या विचक्षणमवेक्ष्य गताधिरासीत्
சம்பிரஸ்ரய பிரணய விக்வலயாகிரேஷத் சம்பிரஸ்ரய பிரணய விக்வலயாகிரேஷத் சம்பிரஸ்ரய பிரணய விக்வலயாகிரேஷத் व्रीडावलोक विलसत् हसिताननाः व्रीडावलोक विलसत् हसिताननाः व्रीडावलोक विलसत् हसिताननाः. உடனே தேவஹூதி பேச ஆரம்பிச்சாள் கதமரை நோக்கி. தேவஹூதிருவாச்ச ராத்தம் பதத்விஜவ்ருஷ ஏததமோகயோக மாயாதிபே त्वयि विभो तदवैमि भक्तः यस्तेभ्यधायि समयः सकृदङ्गसङ्गः भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनाम्. தேவஹூதி கர்தம பிரஜாபதியினால் இவ்வாறு சொல்லப்பட்ட போது நீ எல்லா விதமான காமனைகளையும் அனுபவிக்கணுங்கிறதாக சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணோன்னே பேச ஆரம்பித்தாள். ராத்தம்பத த்விஜவருஷ, ஹே த்விஜவருஷான்னாள். பிராமணோத்தமான்னு கூப்பிட்டாள். ஏததமோகயோக மாயாதிபே त्वयि விபோ ததவைமி பக்தா. நீங்கள் உங்களுடைய யோகத்தினால, யோக பிரபாவத்தினால, யோக சக்தியினால எல்லாத்தையும் அடைஞ்சுட்டேள். உங்கள்கிட்ட யோக சக்தி நிறைய இருக்குது. யோக மாயினுடைய சக்தியினால நீங்கள் இருக்கேள் இப்போ. ஆகினாலே நீங்கள் எதை வேணால் செய்ய முடியும் உங்களால். அப்பேற்பட்ட சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. மாயாதிபே त्वयि விபோ ததவைமி பக்தா யஸ்தேப்யதாயி சமயः சகிருத் அங்கசங்கः பூயாத் கரீயசி குணः பிரசவः சதீனாம். ஒரு நல்ல ஸ்திரீக்கு, உத்தமமான ஸ்திரீக்கு என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம்? அவள் வேண்டுவது நல்ல குழந்தைகள். எனக்கு ஒரு நல்ல குழந்தை இருந்தாலல்லவோ நான் நல்ல உத்தம ஸ்திரீயாவேன். ஆகினால நீங்கள் என்னோட சங்கமிச்சு எனக்கு ஒரு குழந்தையை உண்டாக்கி தரணும் நீங்கள் இன்னும் கட்டுண்டாள். நீங்கள் முன்னாடியே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே அந்த மாதிரி தான். நீங்கள் எனக்கு என்னோட ஒப்பந்தம் வச்சுட்டுருக்கேள். நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேள் நீங்கள். ஆகையினால நீங்கள் எனக்கு ஒரு புத்திரனை உண்டாகிறதுக்கு அனுகிரகம் பண்ணோம்னாள். பூயாத் கரீயசி குணः பிரசவः சதீனாம். நல்ல உத்தமமான ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணோம்னாள். தத்ரேதி கிருத்தியம் உபசிக்ஷ யதோபதேசம் ஏனைஷமே கர்ஷிதோ அதிரிரம் சயாத்மா சித்யேததே கிருதமனோ பவதர்ஷிதாயாः சித்யேததே கிருதமனோ பவதர்ஷிதாயா தீனஸ்ததீஷ பவனம் சதிருஷம் விசக்ஷ்வே. பொழுது தேவஹூதி கர்தம பிரஜாபதி பார்த்து சொன்னாள், என்னோட உடம்பு ரொம்ப அழைச்சி போய் கிளிஷ்யமாய் ரொம்ப கழுத்தனம் வந்திருக்கு. இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு சிசுரூழ பண்ணி என் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கேன் பலவிதமான ஆசைகள். ஒன்று பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த ஆசை. அந்த ஆசைகளெல்லாம் அந்த பூர்த்தி பண்ணணும் நீங்கள். அதுக்கு முதல்ல இந்த உடம்பை நீங்கள் உங்களுடைய மாய சக்தியினால் என்ன பண்ணணும்? நல்லா மறுபடியும் யுவாவா, நல்ல யங் உமனாக என்னை மறுபடியும் உண்டாக்கணும் நீங்கள். நாள் இப்படி ஒரேடியாக உடம்பு கிளிஷியமாக இருக்கிற உடம்பை மறுபடியும் நல்ல உடம்பாக பண்ணணும் நீங்கள். அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் உங்கள் யோக மாயினால். அதோடு கூட என்ன பண்ண தெரியுமா? நாள் தீனஸ்ததீஷ பவனம் சதிருஷம் விசக்ஷ்வே. நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு, ஆனந்தமாக ரமிச்சு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு, ஒரு கிரகம் வேணும். நல்லா ரொம்ப வசத்தியான ஒரு வீடு, அதை சிருஷ்டி பண்ணி தரணும்னாள். தத்ரேதி கிருத்தியம் உபசிக்ஷ யதோபதேசம் ஏனைஷமே கர்ஷிதோ அதிரிரம் சயாத்மா சித்யேததே கிருதமனோ பவதர்ஷிதாயா தீனஸ்ததீஷ பவனம் சதிருஷம் விசக்ஷ்வே. இவ்வாறாக தேவஹூதி இந்த ரெண்டு விஷயங்களையும் அவரை பிரார்த்தனை பண்ணாள் கர்தம பிரஜாபதிகிட்ட. உடனே கர்தமன் பேச ஆரம்பிக்க போகிறாள். இப்போ இந்த ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணும். தேவஹூதிருவாச்ச 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 ராத்தம்பத த்விஜவ்ருஷ ஏததமோகயோக ராத்தம்பத
द्विजवृषै तदमोघयोग राद्धम्बत द्विजवृषै तदमोघयोग मायाधिपे त्वयि विभो तदवैमि भक्तः मायाधिपे त्वयि विभो तद अवैमि भक्तः मायाधिपे त्वयि विभो तदवैमि भक्तः यस्ते अभ्यधायि समयः सकृदङ्गसङ्गः यस्तेभ्यधायि समयः सकृदङ्गसङ्गः यस्तेभ्यधायि समयः सकृदङ्गसङ्गः भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनां भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनां भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनां तत्रेति कृत्यमुपशिक्ष यथोपदेशं तत्रेति कृत्यमुपशिक्ष यथोपदेशं तत्रेति कृत्यमुपशिक्ष यथोपदेशं येनैष मे कर्षितोऽतिरिरंसयात्मा येनैष मे कर्षितोऽतिरिरंसयात्मा येनैष मे कर्षितो अतिरिरंसयात्मा सिद्ध्येत ते कृतमनोभवदर्शितायाः सिद्ध्येत ते कृतमनोभवदर्शितायाः सिद्ध्येत ते कृतमनोभवदर्शितायाः दीनस्तदीशभवनं सदृशं विचक्ष्व दीनस्तदीशभवनं सदृशं विचक्ष्व दीनस्तदीशभवनं सदृशं विचक्ष्व ஒரு நல்ல உத்தமமான வீடு உண்டாக்கி தரணும் நாள். அதில் நம்ம 2 பேரும் ரபிச்சிருப்போம் நாள். கதை சொல்லிட்டு வர மைத்ரேயர் விதுரரை பார்த்து மேற்கொண்டு கதை சொல்ல ஆரம்பித்தாள். இவ்வாறு தேவஹூதி தன் பத்தியான கர்தம பிரஜாபதியை கேட்ட பிறகு என்ன ஆச்சுங்கிறத எடுத்து சொன்னாள். மைத்ரேயம் வாச்ச பிரியாயாக பிரியமன்விச்சன் கர்தமோ யோகமாஸ்திதः விமானம் காமகம் க்ஷத்தः தர்யேவ ஆவிரச்சீகரத். இவ்வாறாக கேட்கப்பட்ட கர்தம பிரஜாபதி உடனே தன்னுடைய யோக மாயினால ஒரு உன்னதமான ஆகாசத்தில் பறக்கக்கூடிய ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனை எங்கே வேணால் அப்படி பறந்து போகும், அப்பேற்பட்ட ஒரு அரண்மனையை உண்டாக்கினாள் இவாள்லாம் வசிக்கிறதுக்காக. சர்வகாமதுகம் திவ்யம் சர்வரத்ன சமன்விதம் சர்வருத்தி உபச்சயோதர்க்கம் மணிஸ்தம்பைஹி உபஸ்கிருதம். எப்பேற்பட்ட அரண்மனை நாள், சர்வ காமதுகம் நாள், சர்வ காமதுகம், எல்லா விதமான காமனைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பெரிய அரண்மனை. அதுக்குள்ளே இருந்துன்னு மனசில் என்ன நினச்சாலும் அது கடைக்கு போய் ஒன்றும் வாங்க வேண்டாம், உடனே அங்கே சிருஷ்டி ஆகிடுமாம். திவ்யம், ரொம்ப பிரகாசமாக இருக்கப்பட்ட ரொம்ப டிவைன் மேன்ஷன். சர்வரத்ன சமன்விதம், எங்கள் அதில் அரண்மனைக்குள்ளே நிறைய ஆபரணங்கள், மாணிக்கங்கள், முத்து எல்லாம் குவிஞ்சு கிடக்கு. சர்வரித்தி உபச்சயோதர்க்கம், எல்லா விதமான சொத்தும் இருக்கான் அதுக்குள்ள. மணிஸ்தம்பைஹி உபஸ்கிருதம், அது எப்பேற்பட்ட அரண்மனை, சுத்தீவரம் ஸ்தம்பங்கள் எல்லாமே வைரம் வைடூரியம் இதால் இழைச்சி வச்சிருக்கான் அந்த மாளிகை. அப்பேற்பட்ட வசதியான ஒரு மாளிகையை உண்டாக்கினாள். திவ்யோபகரணோபேதம் சர்வகால சுகாவகம் பட்டிகாபிஹி பதாகாபிஹி விசித்ராபிஹி அலங்கிருதம். அது நல்ல தோரணங்கள்னால அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. திவ்யமான உபகரணங்கள் இருக்குது அதில். என்ன திவ்ய உபகரணங்கள்னால் ஃபேன்சியாக டெலிவிஷன் முதலான பல உபகரணங்கள் இருக்குது. இப்போல்லாம் வச்சுட்டுருக்குமே சோஃபா செட்டு இப்படியெல்லாம், அதெல்லாம் எல்லா விதமான உபகரணங்களும் அதுக்குள்ளே இருக்காம். சர்வகால சுகாவகம், எந்த சீசனாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் உள்ளே மாறுமாம். ஏர் கண்டிஷனே தேவையில்லை. அப்படி கோடை காலத்தில் ஜிலு ஜிலுன்னு இருக்கும், குளிர் நடுக்கிற காலத்தில் கதகதான்னு இருக்கும். அப்படி ஒரு மாளிகையாம். சர்வகால சுகாவகம் பட்டிகாபிஹி பதாகாபிஹி
விசித்ராபிஹி அலங்கிருதம். பெரிய பெரிய கொடிகள்லாம் கட்டியிருக்கான், கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரக்பிஹி விசித்திரமால்யாபிஹி மஞ்சு சிஞ்சத் ஷடங்கிரிபிஹி துகூலக்ஷௌம கௌஷேயைஹி நானாவஸ்திரைஹி விராஜிதம். அதோடு கூட பல புஷ்பங்கள்னால அழகாக அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. அது சுற்றிலும் நிறையா புஷ்பங்கள் இருக்கிற செடி கொடிகள்லாம் இருக்காம். அந்த அரண்மனையில் அலங்காரத்துக்காக நிறையா புஷ்பங்கள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த புஷ்பங்கள் என்ன, சும்மா டூப்ளிகேட் ஃப்ளவர் இல்லை. இப்போல்லாம் கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்டை சுற்றியவரில் அலங்காரம் பண்ணுறோம், அது டூப்ளிகேட், அது உண்மையான புஷ்பம் இல்லை. இது உண்மையான புஷ்ப மாலையினால் அலங்காரம் பண்ணுறதுனால நிறையா அங்கே தேனீக்கள்லாம் சூழ்ந்துருக்கான். சத் அங்கிரிபிஹினால் ஷடங்கிரிபிஹி. ஷடங்கிரிபிஹின்னா 6 கால்களுடையது எது, தேனீக்கள். அந்த தேனீக்கள்லாம் ஒயின்னு அந்த அரண்மனை சுற்றிவரில் இருக்கான். அந்த வாசனை, அந்த புஷ்பத்தினுடைய உள்ளே இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக. ஸ்ரக்பிஹி விசித்திரமால்யாபிஹி மஞ்சு சிஞ்சத் ஷடங்கிரிபிஹி துகூலக்ஷௌம கௌஷேயைஹி நானாவஸ்திரைஹி விராஜிதம். அதை சுற்றிவரிலும் அழகா பட்டு, பல பட்டு ரத்ன கம்பளங்கள் இதெல்லாம் மேலே போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காளாம் அந்த அரண்மனையை. பேரோட வசதியான அரண்மனை, பெரிய மாளிகை. திவ்யோபகரணோபேதம் சர்வகால சுகாவகம் பட்டிகாபிஹி பதாகாபிஹி விசித்ராபிரலங்கிருதம் ஸ்ரக்பிஹி விசித்திரமால்யாபிஹி மஞ்சு சிஞ்சத் ஷடங்கிரிபிஹி துகூலக்ஷௌம கௌஷேயைஹி நானாவஸ்திரைஹி விராஜிதம். உபர்யுபரி விந்யஸ்த நிலையேஷு பிருதக் பிருதக் க்ஷிப்தைஹி கஷிபுபிஹி காந்தம் பர்யங்க்ய வியஜனாசனைஹி. அந்த அரண்மனைக்குள்ள பெரிய பெரிய கட்டில்கள், சோஃபாக்கள், நிறைய சுதீவலம் விசிறிகள், ஃபேன், உட்கார இடத்துலன்னா நிறைய போட்டிருக்காளாம். பர்யங்க வியஜனாசனைஹி. வியஜனம்னா பெரிய ஃபேன்கள், சுதீவலம் காற்றடிக்கிறதுக்காக ஃபேன் போட்டிருக்கு. ஆசனைஹி பெரிய சோஃபா செட் எல்லாம் போட்டிருக்கான். பர்யங்கைஹி நிறையா கவுச்சஸ் அதெல்லாம் போட்டிருக்கான். உபர்யுபரி விந்யஸ்த நிலையேஷு பிருதக் பிருதக் க்ஷிப்தைஹி கஷிபுபிஹி காந்தம் பர்யங்க்ய வியஜனாசனைஹி தத்ர தத்ர விநிக்ஷிப்த நானாசில்போபசோபிதம் மகாமரகதஸ்தல்யாஹ யுஷ்டம் வித்ருமவேதிபிஹி. அந்த அரண்மனையை சுற்றியெல்லாம் ரொம்ப அழகாக நல்ல பெயிண்டிங் அடிச்சிருக்கு. நல்ல சில்ப கலையினால் சில்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்கான். அந்த சுவர்களெல்லாம் சில்பங்கள் போட்டிருக்கு. சுற்றிவெல்லாம் பல சில்பங்களெல்லாம் நட்டு வச்சுருக்காள் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. அந்த தரையெல்லாம் நல்ல பச்சை பசேர்னு மரகத்தத்தினாலையும் சக்கச்சவேர்னு பவழங்கள்னாலையும் அப்படி செதுக்கி வச்சுருக்கான். கீழே தளவரிசை. மகா மரகதஸ்தல்யா ஜுஷ்டம் வித்ரும வேதிபிஹி. மரகதம் வித்ருமம் பவழங்கள், அப்புறம் பச்சையாக இருக்கப்பட்ட பச்சைக்கல், இது மரகதம். அதனாலலாம் கீழே ஃப்ளோரிங் போட்டு வச்சுருக்கான். தத்ர தத்ர விநிக்ஷிப்த நானா சில்போபசோபிதம் மகா மரகதஸ்தல்யா ஜுஷ்டம் வித்ரும வேதிபிஹி துவாஸ்து வித்ரும தேகல்யா பாதம் வஜ்ரகபாடவத் சிகரேஷு இந்திரநீலேஷு ஹேமகும்பைஹி அதிஸ்ரிதம். அந்த மாளிகைக்குள்ளே இருக்கப்பட்ட துவாரங்கள் இருக்கே, உள்ளே நுழையறதுக்குள்ளான டோர்ஸ், அந்த அதுக்குள்ளான நடுப்புற இந்த டோருக்கு நடுப்புற போட்டிருப்பாள் த்ரெஷோல்டு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னாள் அதெல்லாம் பவழத்தால் போட்டு வச்சுருக்கான். துவாசு வித்ரும தேகல்யா. வித்ருமம்னா பவழம், பவழத்தினால் இருக்காம். உள்ள நுழையத்துக்குள்ளான படிக்கட்டுகள். வித்ரும தேகல்யா பாத்தம் வஜ்ர கபாட்டவத்து. அந்த கபாட்டம் கதவுகளெல்லாம் எப்படி இருக்குன்னாள்
கதைகளெல்லாம் வைரத்தை வச்சு அழைச்சிருக்காளாம். வஜ்ர கபாட்டவத்து சிகரேஷு இந்திர நீலேஷு. அதுக்கு மேலே டோம்ஸ், அந்த பெரிய மாளிகைக்கு டோம்ஸ் அப்படின்னால் இந்திரநீலம், இந்திரநீல கற்கள். அதனால எல்லாம் போட்டு வச்சுருக்க இந்திரநீலம் சஃபயர். இந்த சஃபயர்ஸால் வச்சு அப்படியே அழைச்சி வச்சுருக்காளாம். மேலே அப்படியே ப்ளூ கலர் அடிக்கிறது. ஹேமகும்பை அதிஸ்ருதம், தங்கத்தால் மேலே கும்பங்கள் வச்சுருக்கான். கோவில்களுக்கு மேலே கும்பம் வச்சுருப்பா இல்லையா, அப்படி தங்க கும்பங்கள் வச்சுருக்கான். அப்படி அழகான மாளிகை. துவாசு வித்ரும தேகல்யா பாதம் வஜ்ர கபாட்டவது சிகரேஷு இந்திரநீலேஷு ஹேமகும்பைஹி அதிஸ்ரிதம். சக்ஷுஷ்மத் பத்மராகாக்ரியைஹி வஜ்ரபித்திஷு நிர்மிதைஹி ஜுஷ்டம் விசித்திரவைதானைஹி மகார்கைஹி ஹேமதோரணைஹி. இந்த ஷவரெல்லாம் அழகான சிவப்பு கற்கள்னாலையும் வைரத்தாலையும் அழைச்சி வச்சிருக்கான் அந்த ஷவத்தெல்லாம். சக்ஷுஷ்மத் பத்மராகாக்ரியைஹி, பத்மராகம்னு ரூபீஸுக்கு பேர், சிவப்பு கற்கள். பத்மராகாக்ரியைஹி வஜ்ரபித்திஷு நிர்மிதைஹி, வைரத்தால் அழைச்சி வச்சிருக்கான். ஜுஷ்டம் விசித்திர வைத்தானை, வெளியில் அப்படியே காரிடார்ஸ் இருக்காம். அந்த காரிடார்ஸ்லாம் எப்படி இருக்கலாம், ஜுஷ்டம் விசித்திர வைத்தானை மகார்கை ஹேமதோரணை. அப்போது அந்த அதில் கேட்டு வச்சுருக்கான். அந்த கேட்டெல்லாம் எப்பேற்பட்ட கேட்டு, சும்மா பிளாஸ்டிக் கேட்டு இல்லை, தங்கத்தால் கேட்டான், சாலிட் தங்கம், தங்கத்தால் கேட்டு போட்டு வச்சுருக்கான். அப்படி சுற்றிவரும் காரிடார்ஸு, அதுக்கு கேட்டு, அது தங்கத்தால் இருக்கான். சக்ஷுஷ்மத் பத்மராகாக்ரியை வஜ்ரபித்திஷு நிர்மிதை ஜுஷ்டம் விசித்திர வைத்தானை மாரைர் ஹேமதோரணை ஹம்சபாராவதக்ராதை தத்ர தத்ர நிகூஜிதம் கிருத்ரிமான் மன்யமானை ஸ்வான் அதிருஹ்யாதிருஹ்ய ச. கிருத்ரிமான் மன்யமானை ஸ்வான் அதிருஹ்யாதிருஹ்ய ச ஹம்சபாராவதம் விராதைஹி. சுத்திவரிலும் அழகிகள் இருக்குது. அதில் அழகாக அன்னபக்ஷிகள், புறாக்கள், இப்படி பலதரப்பட்ட பட்சிகள்லாம் இருக்கான். அதுகள்லாம் சப்தம் போட்டுருக்கான். சப்தம் போட்டுன்னு அழகாக இருக்கான். இப்படி ஓடி ஆடின்னு இருக்குகள் எல்லாம். அந்த அதில் சில அன்னபக்ஷிகள் அழகாக செதுக்கி வச்சுருக்கு. அதை பார்த்துட்டு உண்மையாகவே நிஜமாகவே உசுரோடு இருக்கிற அன்னபட்சிகள் தன்னை மாதிரி அதுவும் ஏதோ ஒன்று போல் இருக்குன்னு கிட்ட போய் கொஞ்சம் அதை அப்படி இருக்கான். அப்படி அந்த மாளிகை முழுக்க பக்ஷி ஜாலத்தினால சப்தங்கள் கேட்டுதான். கிருத்ரிமான் மன்யமானை ஸ்வான் அதிருஹ்ய ச, சப்தங்கள் கேட்டதுனாள். விஹாரஸ்தான விஸ்ராம சம்வேஷ பிராங்கணாஜிரைஹி யதோபஜோஷம் ரசிதைஹி விஸ்மாபனமிவாத்மனஹ. அந்த மாளிகையை சுற்றி வல்லம் இப்படி நடந்து விளையாடுறதுக்காக நல்லா அழகாக பெரிய டர்ஃப், அதே பெரிய கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காம் விளையாடுறதுக்காக. அதில் கிட்டக்க இப்படி இழப்பாடுறதுக்காக சேரெல்லாம் போட்டிருக்கு, பெட்டெல்லாம் போட்டிருக்கு. ஏன்னா அப்படி நடந்து போனால் திடீர்னு கொஞ்சம் விசிராமமாக உட்காந்துக்கிறதுக்காக, கண்ணால் பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்க முடியா மேனிக்யூர்ட் லான்ஸ் அப்படின்லாம் இருக்கான். யதோபஜோஷம் ரசிதை விஸ்மாபனம் இவாத்மனஹ. அந்த கர்தம பிரஜாபதிக்கே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டாலாம். அவருடைய யோகமாயினால் உண்டாக்கியிருக்கார். ஆனால் அவருக்கே ஆச்சரியத்தை உண்டாக்க முடியா இருக்கான் அந்த மாளிகையினுடைய அழகு. விஹாரஸ்தான விஸ்ராம சம்வேஷ பிராங்கணாஜிரைஹி யதோபஜோஷம் ரசிதைஹி விஸ்மாபனம் இவாத்மனஹ. ஆத்மனஹ நாள் அவருக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க முடியா இருக்கான். அந்த மாளிகை அவ்வளோ அழகாக இருக்கான். ஈத்ருகிருஹம் தத் பஷ்யந்தீம் நாதி பிரீத்தேன சேதசா சர்வபூதாசயாபிஜ்ஞः பிராவோச்சத் கர்தமஸ்வயம். இதெல்லாத்தையும் பார்த்தாள் தேவஹூதி.
இப்பேற்பட்ட ஒரு பெரிய மாளிகை, அது எங்கே வேணா போகும். அப்படியே ட்ராவலிங் மாளிகைன்னு ஒரு இடத்துல இருக்காதுன்னு, நினச்ச இடத்துக்கு போகும். ஏது வேற ஒரு இடத்துக்கு போகணும்னா போகுமாம். ஈத்ருகிருஹம் தத் பஷ்யந்தீம் நாதி பிரீத்தேன சேதசா சர்வபூதாசயாபிஜ்ஞா பிராவோச்சத் கர்தமஸ்வயம் நாள். இப்படி இந்த தேவகூதி பார்த்து அப்படியே கண்ணு விஷாலமாக ஆச்சரியமாக பார்க்குறத பார்த்தாள். ஈத்ருகிருஹம் தத் பஷ்யந்தீம் நாதி பிரீத்தேன சேதசா. இப்பேற்பட்ட மாளிகையே பார்த்த தேவகூதி அப்படியே அவன் மனசுக்குள்ள சந்தோஷம் ஏற்படுறதுக்கு பதிலாக இதை பார்த்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் அவள் மனசில் அசந்தோஷமாக இருந்ததான் கொஞ்சம். அதை புரிஞ்சு நுட்டாள் கர்தம பிரஜாபதி. சர்வபூதாசயாபிஜ்ஞா பிராவோச்சத் கர்ஜமஸ்வயம். தேவகூதி இவ்வளோ பெரிய மாளிகையை தன்னை சிருஷ்டியும் பார்த்துவிட்டு சந்தோஷம் அடையாமல் இருக்கிறத பார்த்தாள். என்னத்தினால நீ இருக்கேங்கிறதுக்காக கேட்க ஆரம்பித்தாளாம் கர்தம பிரஜாபதி. பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். மைத்ரேயோவாச்ச 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 பிரியாயாः பிரியமன்விச்சன் பிரியாயாः பிரியமன்விச்சன் பிரியாயாः பிரியம் அன்விச்சன் கர்தமோ யோகமாஸ்திதः கர்தமோ யோகமாஸ்திதः கர்தமோ யோகமாஸ்திதः விமானம் காமகம் க்ஷத்தः விமானம் காமகம் க்ஷத்தः விமானம் காமகம் க்ஷத்தः தர்யேவ ஆவிரச்சீகரத் தர்யேவ ஆவிரச்சீகரத் தர்யேவாவிரச்சீகரத் தர்யேவாவிரச்சீகரத் தர்யேவ ஆவிரச்சீகரத். சர்வகாமதுகம் திவ்யம் சர்வகாமதுகம் திவ்யம் சர்வகாமதுகம் திவ்யம் சர்வரத்னசமன்விதம் 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 சர்வருத்தி உபச்சயோதர்க்கம் சர்வருத்திஹி உபச்சயோதர்க்கம் சர்வருத்திஹி உபச்சயோதர்க்கம் மணிஸ்தம்பைஹி உபஸ்கிருதம் மணிஸ்தம்பைருபஸ்கிருதம் மணிஸ்தம்பைருபஸ்கிருதம் திவ்யோபகரணோபேதம் 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 சர்வகாலசுகாவகம் 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 பட்டிகாபிஹி பதாகாபிஹி பட்டிகாபிஹி பதாகாபிஹி பட்டிகாபிஹி பதாகாபிஹி விசித்ராபிரலங்கிருதம் 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 ஸ்ரக்பிர்விசித்ரமால்யாபிஹி 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 மஞ்சுசிஞ்சத் ஷடங்கிரிபிஹி மஞ்சுசிஞ்சத் ஷடங்கிரிபிஹி மஞ்சுசிஞ்சத் ஷடங்கிரிபிஹி துகூலக்ஷௌமகௌஷேயைஹி 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 நானாவஸ்த்ரைர்விராஜிதம் 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 உபர்யுபரி விந்யஸ்த உபர்யுபரி விந்யஸ்த உபர்யுபரி விந்யஸ்த நிலையேஷு ப்ருதக் ப்ருதக் நிலையேஷு ப்ருதக் ப்ருதக் நிலையேஷு ப்ருதக் ப்ருதக் க்ஷிப்தை கஷிபுவி காந்தம் க்ஷிப்தை கஷிபுவி காந்தம் க்ஷிப்தை கஷிபுபி காந்தம் பர்யங்க வியஜனாசனைः பர்யங்க வியஜனாசனைः பர்யங்க வியஜனாசனைः தத்ர தத்ர விநிக்ஷிப்த தத்ர தத்ர விநிக்ஷிப்த தத்ர தத்ர விநிக்ஷிப்த நானாசில்போபசோபிதம் 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 மகாமரகதஸ்தல்யா மகாமரகதஸ்தல்யா
महामरकतस्थल्याः जुष्टं विद्रुमवेदिभिः जुष्टं विद्रुमवेदिभिः जुष्टं विद्रुमवेदिभिः द्वास्सु विद्रुमदेहल्या द्वास्सु विद्रुमदेहल्या द्वास्सु विद्रुमदेहल्या भातं वज्रकपाटवत् भातं वज्रकपाटवत् भातं वज्रकपाटवत् शिखरेषु इन्द्रनीलेषु शिखरेष्विन्द्रनीलेषु शिखरेष्विन्द्रनीलेषु हेमकुम्भैरधिश्रितं 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 चक्षुष्मत्पद्मरागाग्र्यैः 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 वज्रभित्तिषु निर्मितैः वज्रभित्तिषु निर्मितैः वज्रभित्तिषु निर्मितैः जुष्टं विचित्रवैतानैः जुष्टं विचित्रवैतानैः जुष्टं विचित्रवैतानैः महार्हैर्हेमतोरणैः 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 हंसपारावतंव्रातैः 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 तत्र तत्र निकूजितं तत्र तत्र निकूजितं तत्र तत्र निकूजितं कृत्रिमान् मन्यमानैः स्वान् कृत्रिमान् मन्यमानैः स्वान् कृत्रिमान् मन्यमानैः स्वान् अधिरुह्याधिरुह्य च अधिरुह्याधिरुह्य च अधिरुह्याधिरुह्य च विहारस्थानविश्राम 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 संवेशप्राङ्गणाजिरैः 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 यथोपजोषं रचितैः यथोपजोषं रचितैः यथोपजोषं रचितैः विस्मापनमिवात्मनः 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 ईदृगृहं तत्पश्यन्तीं ईदृगृहं तत्पश्यन्तीं ईदृगृहं तत्पश्यन्तीं नातिप्रीतेन चेतसा नातिप्रीतेन चेतसा नातिप्रीतेन चेतसा सर्वभूताशयाभिज्ञः 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 प्रावोचत् कर्दमस्वयं प्रावोचत् कर्दमस्वयं அவ மனசில் இருக்கிறத புரிஞ்சினால் கர்தமர் இத்தனை பெரிய மாளிகையை பார்த்து கூட அவ மனசில் சந்தோஷம் இல்லாத மாதிரி அவருக்கு தோணித்து. அதனால் கர்தமர் அவளை பார்த்து பேச ஆரம்பித்தாளாம் தேவூதியை பார்த்து. நிமஜ்யாஸ்மின் ஹரதே பீரு நிமஜ்யாஸ்மின் ஹரதே பீரு விமானமிதமாருக இதம் சுக்லகிருதம் தீர்த்தம் ஆசிஷாம் யாபகம் ரிணாம். தேவூத்தின்னு கூப்பிட்டாள் பிரியத்தோடு கூட. என்னத்தினால உனக்கு என்னோ முகத்தை பார்த்தா பயமாக இருக்கிற மாதிரி தோன்றதே, நீ முதல்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா. பக்கத்தில் பிந்து சரஸ் இருக்குது, அங்கே பகவானே உண்டாக்கியிருக்கார் அந்த பிந்து சரஸ். அந்த பிந்து சரஸில் போய் நீ ஸ்நானம் பண்ணிட்டு வா. பண்ணிட்டு வந்தேன்னா உனக்கு மனசில் என்னென்ன நினச்சிட்டு இருக்கியோ அத்தனை காமனைகளும் பூர்த்தியாகும். அதற்கு பிறகு இந்த ஆகாஷ மார்க்கத்தில் போகக்கூடிய இந்த பெரிய மாளிகை இருக்கே, அதுக்குள்ளே நீ போய் வசிக்கணும், உள்ளே நுழையணும் நாள். முதல்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வான் நாள். ஏன்னா அவன் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குங்கிறத புரிஞ்சுது. சா தத் பக்து சமாதாய வச்சக்குவலேக்ஷணா சரஜம் பிப்ரதி வாசகா வேணீபூதாச்ச மூர்தஜானு. உடனே அவள் தலையெல்லாம் ஒரேடியாக செடுக்கு விழுந்து கிடக்கு. ஏன்னா இத்தனை நாள் பர்த்தாவுக்கு பரிச்சரணை பண்ணி தலையை கூட அவள் சரியாக வாரிண்டதில்லை. அதனால் உடம்பெல்லாம் ஒரே அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரே இழைச்சி போயிருக்காள். அப்பேற்பட்ட அந்த தேவூதி, அவளுடைய கண்கள் மாத்திரம் கமல கண்ணு, தாமரை போன்ற கண்கள். அவர்
ஆத்துக்காரர் சொன்ன பேச்சை கேட்டுவிட்டு உடனே போய் ஸ்நானம் பண்ணணுங்கிறதுக்காக கிளம்பினாள். அவளை பார்த்தா அவளை அழகாக இல்லை முகங்கள்லாம். ஏன்னா வயசான கலை ஆகி இத்தனை நாள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பர்த்தாவுக்கு உடம்பை கிளேசம் பண்ணிட்டு சிசூழ பண்ணதுனால தெரிகிறது லட்சணம். அதனால் என் உடம்பெல்லாம் மலினமாயிருக்கு. அதனால் அவள் கிளம்பி போனாள். அவர் பர்த்தா சொன்னபடி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும்னுட்டு அங்கம் சமல பங்கேன சஞ்சன்னம் சபலஸ்தனம் ஆவிவேஷ சரஸ்வத்தியாக சரசிவஜலாசயம். பக்கத்தில் சரஸ்வதி நதி தீரம் இருக்குது. அங்கே போனாலாம். அவளுடைய உடம்பெல்லாம் ரொம்ப கிளிஷ்யமாகி மார்பகங்களெல்லாம் ஒரேடியாக அழைச்சி போயிருக்கு. உடம்பெல்லாம் ஒரே கருப்பு கலராகி, ஏன்னா இத்தனை நாள் பரிச்சரணை பண்ணியிருக்காள் பர்த்தாவுக்கு. தன்னுடைய உடம்பை அவள் காப்பாற்றினது கிடையாது. அதனால் உடம்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததான். அப்பொழுது பக்கத்தில் சரஸ்வதி நதி தீரம் இருந்தது. அங்கே போய் ஸ்நானம் பண்ண ஆரம்பித்தாள். சாந்த சரசிவேஷ்மஸ்தாக சதானி தச கன்யகாः சர்வாः கிஷோர வயசः ததர்ஷோத்பல கந்தயா. அந்த பக்கத்தில் அந்த பெரிய மாளிகைக்கு பக்கத்தில் இருந்த சரசு, அதுக்குள்ளே போய் ஸ்நானம் பண்ணணுங்கிறதுக்காக கிட்டக்க போனாள். அப்பொழுது அந்த தட்டாகம் இருக்கே, அந்த லேக், அதுக்குள்ளேருந்து ரொம்ப யௌவன ஸ்திரீகள் பல பேர் நல்ல நறுமணம் பொருந்திய தாமரை புஷ்பங்களை கையில் வச்சுட்டு அவள் ஃப்ரெஷ்ஷு ஃப்ளவர் மாதிரி ஜொலிக்கிறாளாம். அப்படி இளமையில் அவ்வளோ அழகாக ஆயிரக்கணக்கான யுவதிகள் கிளம்பி வந்தாளாம். கிஷோர வயசகா நாள், ரொம்ப எல்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ். அவள் ரொம்ப கிஷோர வயசக நாள், ரொம்ப யுவப்பிராயம். அப்பேற்பட்ட பெண்கள் அங்கேருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்தாலாம். சதானி தச நாள், சதானி தசனா 1000 1000 ஸ்திரீகள் வந்தாலாம் அங்கேருந்து. சாந்த சரதி வேஷ்மஸ்தாக சதானி தச கன்யகாः சர்வா கிஷோர வயசः ததர்ஷோத்பல கந்தயः தாம் திருஷ்ட்வா சகசோத்தாய प्रोचुः प्राञ्जलय स्त्रियः वयं कर्म करीस्तुभ्यं சாதினா கரவாமகிம். அந்த பெண்களெல்லாம் ஓடி வந்து தேவகூதியை சுற்றி நின்றுட்டு சொன்னாலாம், நாங்களெல்லாம் உங்களுக்காக வந்த வேலைக்காரிகள்னு சொல்லி, நீ என்ன செய்யணும்னு சொல்கிறியோ அதை செய்வதற்காக சித்தாளாக இருக்கோம் நாங்கள்லாம். நீ என்ன செய்யணும்னு சொல்கிறியோ சொல்லணும் நாள். நாங்களெல்லாம் உனக்கு வேலைக்காரிகள் நாள். ஸ்நானேன தாம் மகார்ஹேண ஸ்நாபயித்வா மனஸ்வினீம் துகூலே நிர்மலே நூத்னே ததுஹு அஸ்யை ச மானதாக. தேவஹூதி கிட்ட ரொம்பவும் மரியாதையோடு கூட அவளை பிரியத்தோடு அழைச்சின்னு வந்து அவள் மேலே நல்ல வாசனை திரவியத்தோடு கூடிய எண்ணெய்களெல்லாம் மேலே கொட்டி நல்லா மாலிஷ் பண்ணி விட்டு அவள் மேலே நல்ல க்ரீமெல்லாம் அவள் மேலே தடவி அவளை ஸ்நானம் பண்ணி வச்சாள். ஸ்நானம் பண்ணி வச்சு அவள் மேலே அலங்காரங்கள்லாம் பண்ணி அவளுக்கு நல்ல உயர்ந்த திவ்யமான வஸ்திரங்களால் அவளை ட்ரெஸ் பண்ணி விட்டாளாம். துகூலே நிர்மலே நூத்னே தது அஸ்யை ச மானதாக. ரொம்ப அடக்கத்தோடு கூட அந்த பெண்களெல்லாம் இவளுக்கு பரிச்சரணை பண்ணி விட்டாள், வேலைக்காரிகள். ஸ்நானேன தாம் மகார்ஹேண ஸ்நாபயித்வா மனஸ்வினீம் துகூலே நிர்மலே நூத்னே தது அஸ்யை ச மானதாக. ரொம்ப உயர்ந்த பட்டாடைகள்னால அலங்காரம் பண்ணி விட்டாள். பூஷணானி பராத்யானி வரியாம் சீத்யுமந்தி ச அன்னம் சர்வகுணோபேதம் பானம் செய்வாமிருதாசவம். அதன் பிறகு நல்ல விலையுயர்ந்த ஆபரணங்கள்னால அவளை ஜோடிச்சு விட்டாள், அலங்காரம் பண்ணி விட்டாள். அதன் பிறகு ரொம்ப உயர்ந்த விலையுயர்ந்த சாப்பாடு அதை கொண்டு வந்து அவளுக்கு ஊட்டி விட்டாள். சக்தியை கொடுக்கக்கூடிய பானங்கள், இனிமை பதார்த்தங்கள் இதெல்லாம் அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாளாம். அன்னம் சர்வ குணோபேதம் பானம் செய்வாமிருதாசவம். ஆசவம்னா மயக்கக்கூடியன்னு அர்த்தம். அமிர்தம் ஆசவம் நல்ல இனிமையாக இருக்கும். அதை குடித்தா கொஞ்சம் மயக்கத்தை கொடுக்கக்கூடிய பானங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலாம். அதாதர்ஷே ஸ்வமாத்மானம் ஸ்ரக்விணம் விரஜாம்பரம்
விரஜம் கிருதஸ்வஸ்த்யயனம் கன்யாபி பகுமானிதம். உடனே அந்த பெண்கள் எல்லாம் ஒரு பெரிய கண்ணாடியை எடுத்து வச்சு அவன் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சாள். பாருங்கோ நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேங்கிறதுக்காக. அப்பொழுது தேவகூதி பார்த்தாள். முன்பு இருந்த தேவகூதிக்கும் இப்போ இருந்த தேவகூதிக்கும் வித்தியாசம் இருந்துதான். அதாதர்ஷே ஸ்வமாத்மானம் ஸ்ரக்விணம் விரஜாம்பரம். ஸ்ரக்விணம் நாள் நிறைய மாலைகளெல்லாம் கழுத்தில் போட்டிருக்காள். நல்லா அழகாக இருக்காள் அவள். விரஜம் கிருதஸ்வஸ்த்யயனம் கன்யாபி பகுமானிதம். நூற்றுக்கணக்கான கன்னியாஸ்திரீகள் அவளை அலங்காரம் பண்ணி விட்டதுனால அந்த கண்ணாடியில் பார்க்குறாள். ரொம்ப அழகாக தான் இருப்பதை பார்த்தாள். ஸ்நாத்தம் கிருதசிரஸ்நானம் சர்வாபரணபூஷிதம் நிஷ்கக்ரீவம் வலைனம் கூஜத் காஞ்சன நூபுரம். கைகளெல்லாம் நிறைய வளைகள் போட்டிருக்காள், தங்க வளைகள். ஒடியானம் இடுப்பில் போட்டுருக்காள். கால்களில் சலங்கைகள் ஜொலிக்க முடியாத தங்கத்தில் கொலுசு இதெல்லாம் அவளுக்கு அலங்காரம் பண்ணி விட்டுருக்காள். அவளுடைய உடம்பு முழுக்க அலங்காரம் பண்ணி விட்டுருக்காள். அதை பார்த்தாள். ஸ்நாத்தம் கிருதசிரஸ்நானம், நல்லா ஸ்நானம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணி அவளுக்கு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு விட்டுருக்காள். சர்வாபரண பூஷிதம் நிஷ்கக்ரீவம், தங்க நெக்லஸ் எல்லாம் கழுத்தில் போட்டிருக்காளாம். வலையினம், கைகளில் வளைய போட்டிருக்காள். கூஜத் காஞ்சன நூபுரம், காஞ்சன நூபுரம் தங்க கொலுசு, ஜில்லு ஜில்லுன்னு சத்தம் கேட்கறது. அதில் கொலுசில் நல்ல மணிகள் இருக்குது கேட்குறதாம். இப்பேற்பட்ட அழகாக அலங்காரம் பண்ணி விட்டாளாம். ஸ்ரோண்யோரத்தியஸ்தயா காஞ்சியா, ஸ்ரோண்யோஹோ அத்தியஸ்தயா காஞ்சியாக காஞ்சன்யா பகுரத்னயா ஹாரேண ச மஹாரேண ருச்சகேன ச பூஷிதம். அவளுடைய இடுப்பில் சுற்றியவர்களும் தங்க ஒட்டியானம். அதில் நிறையா மணிகள்னால பதிக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட வசத்தியான ஒட்டியானமாம். நல்ல முக்தாபரணத்தை எடுத்து கழுத்தில் போட்டுருக்காள். ஹாரேனச்ச மஹாரேன, ரொம்ப வசத்தியான விலை உயர்ந்த ஹாரம் போட்டுருக்காள். ருச்சகேனச்ச பூஷிதம், இப்படியெல்லாம் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்காள் தேவகூதி. சுதயா சுப்ருவாஸ்லக்ஷ்ண ஸ்னிக்தாபாங்கேன சக்ஷுஷா பத்மகோஷஸ்பிருதா நீலைः அலகைச்சலசன்முகம். அவருடைய பற்களெல்லாம் அழகாக அலம்பி விட்டு அழகாக அலங்காரம் பண்ணி விட்டுருக்காள். விளவிளையன்னு பற்கள் தெரிகிறதாம். புருவங்களெல்லாம் அலங்காரம் பண்ணி விட்டுருக்காள். அதில் கலர்லாம் போட்டு விட்டுருக்காளாம். இதை அப்படி அழகாக பண்ணி விட்டுருக்காள். அதில் கண்களுடைய ஓரத்தில் அப்படியே ஈர கசிப்பு தெரிகிறதாம். அப்படியே பார்த்தாக்க தாமரப்பூனுடைய இதழை கொண்டு கண்ணில் வச்ச மாதிரி இருக்குங்கிறாள். சுதயா சுப்ருவா ஸ்லக்ஷ்ண ஸ்னிக்தா அபாங்கேன சக்ஷுஷா பத்மகோஷஸ்பிருதா நீலைஹி அலகைச்சலசன்முகம். நீலைஹி அலகைஹின்னாள். அப்படியே கரு நீல கலரில் இருக்காம் தலையில் சிக்கை. அப்படி அழகாக படுத்தான். ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோடனே ரூப் மாறி படுத்துங்கிறாள் மாயா ஜாலத்தினால. அப்படி அவ்வளோ அழகாக இருந்தாளாம் அவள். யதா சஸ்மார ரிஷபம் ரிஷீனாம் தைதம் பதிம் தத்ர சாஸ்தே சஹஸ்திரீபிஹி யத்ராஸ்தே ச பிரஜாபதி. அந்த 1000 ஸ்திரீகளும் 1000 கன்னியா பொண்ணுகளும் அவளை மெதுவாக அழிச்சின்னு போனாள். எங்கேன்னாள்? அவள் தன்னுடைய பர்த்தாவான கர்தவ பிரஜாபதியை நினச்சின்றாள். என்ன அப்படி வசத்தியான கர்தவ பிரஜாபதி இருக்காளே, அவளை நினச்சினோடனே அந்த வேலைக்காரிகள்லாம் அவளை கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டாள். அங்கே போய் சேர்ந்தாளாம். ஒரு க்ஷணத்தில் கர்தமருக்கு முன்னாடி போய் சேர்ந்தாள்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ அத்தியனம் பண்ணும். மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச பிரியாயாஹ பிரியமன்விச்சன் பிரியாயாஹ பிரியமன்விச்சன் பிரியாயாஹ பிரியமன்விச்சன் கர்தமோ யோகமாஸ்திதः கர்தமோ யோகமாஸ்திதः கர்தமோ யோகமாஸ்திதः விமானம் காமகம் க்ஷத்தः விமானம் காமகம் க்ஷத்தः விமானம் காமகம் க்ஷத்தः தத்யேவ
आविरचीकरत् तर्येवाविरचीकरत् तर्येवाविरचीकरत् सर्वकामदुघं दिव्यं सर्वकामदुघं दिव्यं सर्वकामदुघं दिव्यं सर्वरत्नसमन्वितं 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 सर्वर्धी उपचयोदर्कं सर्वर्धी उपचयोदर्कं सर्वर्धि उपचयोदर्कं सर्वर्धि उपचयोदर्कं सर्वर्धि उपचयोदर्कं मणिस्तम्भैः उपस्कृतं मणिस्तम्भैरुपस्कृतं मणिस्तम्भैरुपस्कृतं दिव्योपकरणोपेतं 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 सर्वकालसुखावहं 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 पट्टिकाभिः पताकाभिः पट्टिकाभिः पताकाभिः पट्टिकाभिः पताकाभिः विचित्राभिरलङ्कृतं 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 स्रग्भिर्विचित्रमाल्याभिः 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 मञ्जुषिञ्जत् षडङ्घ्रिभिः मञ्जुषिञ्जत् षडङ्घ्रिभिः मञ्जुषिञ्जत् षडङ्घ्रिभिः दुकूलक्षौमकौशेयैः 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 नानावस्त्रैर्विराजितं 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 उपर्युपरि विन्यस्त उपर्युपरि विन्यस्त उपर्युपरि विन्यस्त निलयेषु पृथक् पृथक् निलयेषु पृथक् पृथक् निलयेषु पृथक् पृथक् क्षिप्तैः कशिपुभिः कान्तं क्षिप्तैः कशिपुभिः कान्तं क्षिप्तैः कशिपुभिः कान्तं पर्यङ्क्यव्यजनासनैः पर्यङ्कव्यजनासनैः पर्यङ्कव्यजनासनैः तत्र तत्र विनिक्षिप्त तत्र तत्र विनिक्षिप्त तत्र तत्र विनिक्षिप्त नानाशिल्पोपशोभितं 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 महामरकतस्थल्याः 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 जुष्टं विद्रुमवेदिभिः जुष्टं विद्रुमवेदिभिः जुष्टं विद्रुमवेदिभिः द्वास्तु विद्रुमदेहल्या द्वास्तु विद्रुमदेहल्या द्वास्तु विद्रुमदेहल्या भातं वज्रकपाटवत् भातं वज्रकपाटवत् भातं वज्रकपाटवत् शिखरेष्विन्द्रनीलेषु शिखरेष्विन्द्रनीलेषु शिखरेषु इन्द्रनीलेषु हेमकुम्भैरधिश्रितं 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 चक्षुष्मत्पद्मरागाग्र्यैः 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 वज्रभित्तिषु निर्मितैः वज्रभित्तिषु निर्मितैः वज्रभित्तिषु निर्मितैः जुष्टं विचित्रवैतानैः जुष्टं विचित्रवैतानैः जुष्टं विचित्रवैतानैः महार्हैर्हेमतोरणैः महार्हैः हेमतोरणैः महार्हैर्हेमतोरणैः हंसपारावतंव्रातैः 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 तत्र तत्र निकूजितं तत्र तत्र निकूजितं तत्र तत्र निकूजितं कृत्रिमान् मन्यमानैः स्वान् कृत्रिमान् मन्यमानैः स्वान् कृत्रिमान् मन्यमानैः स्वान् अधिरुह्याधिरुह्य च अधिरुह्याधिरुह्य च अधिरुह्याधिरुह्य च विहारस्थानविश्राम 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 संवेश प्राङ्गणाजिरैः संवेश
प्राङ्गणाजिरैः संवेश प्राङ्गणाजिरैः यथोपजोषं रचितैः विस्मापनम् इवात्मनः ईदृग्रहं तत्पश्यन्तीं नातिप्रीतेन चेतसा सर्वभूताशयाभिज्ञः प्रावोचत्कर्दमस्वयं निमज्यास्मिन् हृदे भीरु विमानमिदमारुह इदं शुक्लकृतं तीर्थम् आशिषां यापकं नृणाम् सा तद्भक्तुः समादाय वचः कुवलयेक्षणा सरजं बिभ्रतीवासः वेणीभूतांश्च मूर्धजान् अङ्गं च मलपङ्केन सञ्छन्नं शबलस्तनम् आविवेश सरस्वत्याः शिवजलाशयम् सान्तः सरसि वेश्मस्थाः शतानि दशकन्यकाः सर्वाः किशोरवयसः ददर्शोत्पलगन्धयः तां दृष्ट्वा सहसोत्थाय प्रोचुः प्राञ्जलयस्त्रियः वयं कर्मकरीस्तुभ्यं शाधिनः करवाम किं स्नानेन तां महार्हेण स्नापयित्वा मनस्विनीं दुकूले निर्मले नूत्ने दधुरस्यै च मानदाः भूषणानि पराध्यानि वरीयांसि द्युमन्ति च अन्नं सर्वगुणोपेतं पानं चैवामृतासवम् अथादर्शे स्वमात्मानं स्रग्विणं विरजाम्बरं
விரஜம் கிருதஸ்வஸ்த்யயனம் விரஜம் கிருதஸ்வஸ்த்யயனம் விரஜம் கிருதஸ்வஸ்த்யயனம் கன்யாபிர்பகுமானிதம் 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 ஸ்நாதம் கிருதசிரஸ்நானம் ஸ்நாதம் கிருதசிரஸ்நானம் ஸ்நாதம் கிருதசிரஸ்நானம் சர்வாபரணபூஷிதம் 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 நிஷ்கக்ரீவம் வலைனம் நிஷ்கக்ரீவம் வலைனம் நிஷ்கக்ரீவம் வலைனம் கூஜத்காஞ்சனநூபுரம் 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 श्रोण्यो अध्यस्तया काञ्च्या श्रोण्योरध्यस्तया काञ्च्या श्रोण्योरध्यस्तया काञ्च्या काञ्चन्या बहुरत्नया काञ्चन्या बहुरत्नया काञ्चन्या बहुरत्नया हारेण च महारेण हारेण च महारेण हारेण च महारेण रुचकेन च भूषितं रुचकेन च भूषितं रुचकेन च भूषितं सुधता सुभ्रुवाश्लक्ष्ण सुधता सुभ्रुवाश्लक्ष्ण सुधता सुभ्रुवाश्लक्ष्ण स्निग्धापाङ्गेन चक्षुषा स्निग्धापाङ्गेन चक्षुषा स्निग्धापाङ्गेन चक्षुषा पद्मकोशस्पृधा नीलैः पद्मकोशस्पृधा नीलैः पद्मकोशस्पृधा नीलैः अलकैश्चलसन्मुखम् 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 यदा सस्मारऋषभम् यदा सस्मारऋषभम् यदा सस्मारऋषभम् ऋषीणां दयितं पतिम् ऋषीणां दयितं पतिम् ऋषीणां दयितं पतिम् तत्र चास्ते सहस्रीभिः तत्र चास्ते सहस्रीभिः तत्र चास्ते सहस्रीभिः यत्रास्ते स प्रजापतिः यत्रास्ते स प्रजापतिः यत्रास्ते स प्रजापतिः ஸ்ரீஹரே நமः. தேவஹூதி மனசால நினச்சினாள் தன் பத்தியை கர்தம பிரஜாபதியை. நினச்ச உடனே அந்த 1000 வேலைக்காரிகளோடு கூட ஒரு க்ஷணத்தில் போய் அந்த கர்தம பிரஜாபதியினுடைய முன்னாடி போய் நின்றுட்டாலாம் மாயினால் சொன்னாள். இப்படி இந்த அத்தியாயத்தில் இவ்வாறாக இந்த அத்தியாயத்தில் இந்த 34 ஸ்லோகத்தோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். பாக்கி இருக்கிற ஸ்லோகங்களை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தில் முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात्
कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।